வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ப்ராக்டிக்கல் டாபிக், டிப்ரெஷன் இன் தி எல்டர்லி. நம்ம நாட்டில் மோஸ்ட்லி 80 விழுக்காடு நீரிழிவு நோய் மக்கள் சுகர் பேஷண்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரதை விட அவங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. MBBS டாக்டர்ஸ், ஜெனரல் பிசிஷியன்ஸ், இவங்க கிட்ட தான் 80 விழுக்காடு பேர் போவாங்க. டயபெட்டாலஜிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்டலாம் ஒரு 20 விழுக்காடு மக்கள் தான் வருவாங்க. ஸோ இந்த டாக்டர்ஸ்க்குலாம், MBBS டாக்டர்ஸ், ஃபேமிலி பிசிஷியன்ஸ்க்குலாம் நாங்கள் CME அப்படின்றதுல கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல மாசம் லெக்சர்ஸ் எடுப்போம். எல்லா சப்ஜெக்ட்ஸ் பற்றியும் எடுப்போம். ஆனால் நான் டயபெட்டிஸ் பற்றி தான் மெயினாக லெக்சர் எடுப்பேன். அந்த லெக்சருக்கு அப்புறம் ஒரு எண்ட் ஆஃப் த லெக்சர் ஒரு 20 நிமிஷம் கேள்வி பதில் ஒரு செஷன் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் செஷன். அதுல ஒரு தடவை ஒரு ஃபேமிலி டாக்டர் எழுந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார். ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின். அவர் சொன்னாரு, மேம், என்கிட்ட நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வராங்க. நானும் நீங்க சொல்ற மாதிரியே தான் கரெக்டான மாத்திரை, கரெக்டான இன்சுலின் இதெல்லாம் தான் கொடுக்குறேன். ஆனா ஒரு 20% மக்களுக்கு தான் நல்ல ஒரு ரிசல்ட் வருது. HbA1c 7% வருது. மீதி 80 விழுக்காடு மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒண்ணு மாத்திரையை சரியா போட மாட்டேன்றாங்க, இல்ல டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, முனைப்பு இல்லாம இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன மேடம், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்றது தான் அவரோட கேள்வி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனா மோஸ்ட்லி நாங்க இந்த லெக்சர்ஸ்லயோ இல்ல இந்த மாதிரி பேஷண்ட் எஜுகேஷன் வீடியோஸ்லயோ இந்த டாபிக்கை ரொம்ப தொடர்றதே கிடையாது. சுகர் அப்படின்றது லைஃப் லாங். நீரிழிவு நோய் ஒரு வாட்டி வந்துட்டா இந்த நீரிழிவு நோயோட தான் நம்ம வாழறோம். ஸோ இந்த நிறைய பேர் 80 விழுக்காடு மக்கள், அதுவும் வயசான பிறகு வெறுத்து போயிடுறாங்க. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இத்தனை ஊசி, இத்தனை மாத்திரைன்னும் போது அவங்க லேசா அந்த ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் மாத்திரையை நிப்பாட்டிடுவாங்க. இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளெல்லாம், டயபெட்டிஸ்க்கு ஒத்து வராத உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணோம்னா கவுன்சிலிங். அதான் நான் அந்த டாக்டருக்கு சொன்னேன். ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்லா கவுன்சிலிங் பண்ணி அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னோட பிராக்டிஸ்ல நான் பாக்குறது என்னன்னா, இந்த வயசானவங்களுக்கு எந்த ஒரு காரணத்தாலேயோ, வயசானதாலேயோ இல்ல அவங்க லைஃப்ல ஏற்படுற சில சம்பவங்களாலேயோ நிறைய பேருக்கு மன அழுத்த நோய் இருக்கும். ஆனா இந்த ஓப்பனா அவங்க சொல்ல மாட்டாங்க, மேம் எனக்கு மன அழுத்தமா இருக்கு, எனக்கு சோகமா இருக்கு அப்படின்னு எந்த ஒரு பெரியவங்களோ சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அதை அவங்க பாடி லாங்குவேஜ்லயும் அவங்க எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். அவங்க அது சட்டிலா தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு பசியின்மை அப்படின்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகும். மேம் பசிக்கவே மாட்டேங்குது. சில பேருக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, வீட்டிலேயே முடங்கி கிடக்குறாங்க. இந்த கொரோனால அதுவும் நிறைய பெரியவங்க, வயசானவங்க ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதால பிளஸ் சோசியலைசிங் இல்லாததால நிறைய பேர் இது டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் நாங்க முதல்ல கடைபிடிக்கிறது கவுன்சிலிங். ஒரு 80 விழுக்காடு மக்களுக்கு கவுன்சிலிங்லேயே நல்லா அவங்க பிரைட் ஆயிடுவாங்க, நல்லா ஒரு ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனா ஒரு 20 விழுக்காடு மக்களுக்கு இந்த கவுன்சிலிங்கால ஒரு பயனும் இல்லை. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க மைல்டா ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் எழுதுவோம். நிறைய பேர் ஆன்டி டிப்ரெசன்ட் மேம் இதனால எனக்கு பழக்கமாயிடுமோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க டிசைட் பண்ணி, கிளினிக்கலா டிசைட் பண்ணி, இதுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் எல்லாம் கிடையாது. டிப்ரெஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரத்த பரிசோதனை இல்ல யூரின் பரிசோதனை அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ். அதனால பார்க்க எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர ஈஸியா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஸோ மைல்டா டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு கூட லேசான ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் கொடுத்தா நல்லாவே அவங்க குணமாயிடுவாங்க. அந்த சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கான முனைப்பும் அந்த மோட்டிவேஷனும் அவங்களுக்கு வரும். ஸோ அதை தான் நான் அந்த டாக்டருக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல நான் சொன்னேன். அந்த டாக்டர் கேட்டார், மேம் ஆன்டி டிப்ரெசன்ட் எல்லாம் டேஞ்சரஸ் இல்லையா? வயசானவங்களுக்கு ஜீரியாட்ரிக் பேஷண்ட்னா டேஞ்சரஸே கிடையாது. அது கிளினிக்கலி அவங்களுக்கு ஒரு வெல்பீயிங், சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங்கை கொடுத்து ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும். என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சின்ன டோஸ் ஆஃப் ஆன்டி டிப்ரெசன்ட் போட்ட உடனே அவங்க வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் வீட்டிலேயே முடங்கி கிடந்தவங்க வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிப்பாங்க. நாம சொன்ன டயட் சார்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. மாத்திரையெல்லாம் டைம் டு டைம் போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டாக்டர் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, கிளினிக்கலா நீங்க டயக்னோஸ் பண்ணி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க, கவுன்சிலிங் செஷன்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஆகலைன்னா கண்டிப்பா நம்ம ஆன்டி டிப்ரெசன்ட்டை எழுதி கொடுக்கலாம்.
நம்ம நாட்டுல ஆன்டி டிப்ரெசன்ட், ஆன்டி எங்ஸைட்டி இந்த மாதிரி ஒரு மாத்திரைங்களுக்குலாம் ஒரு ஸ்டிக்மா இருக்கு. இதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொசைட்டில ஒரு அவர்ஷன் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் வந்து எல்லாருமே முன்னேறிட்டு இருக்கோம். எல்லாருமே வாட்ஸ்அப், இந்த சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. அதனால நான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கே நான் வந்து சொல்லி தான் அந்த மாத்திரை எழுதுவேன். சார், இது வந்து உங்க மன அழுத்தத்துக்காக நான் ஒரு சின்ன மாத்திரை எழுதுறேன், இது கொஞ்ச நாள் போட்டு அப்புறமா டேப்பர் பண்ணி நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் எழுதுவேன். நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாத்திரை போட்ட பிறகு முனைப்போட அவங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.